ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, திங்கட்கிழமை தோறும் கானான் பயணம் என்கிற தலைப்பிலே யாத்ராகம புஸ்தகம் 40 அதிகாரத்திலிருந்தும் ஆண்டவருடைய போதனைகளை கிரமமாய் நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த 40 ஆண்டு காலம் அவர்களை வனாந்திரத்தில் நடத்தும் பொழுது அவர்களை ஒரு தனி நாடாக அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவருக்கு இருந்தது. அவர்கள் 430 வருடம் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். செங்கல் அறுத்து அதை சுட்டார்கள். பார்வோனுக்காக 2 நகரங்களை கட்டினார்கள். ஆக அவர்கள் அத்தனை பேருமே இந்த செங்கல் சூளையிலே வேலை செய்தவர்கள், சித்தாளு கொத்தனாராக இருந்தவங்க. இவர்களுக்கு வாள் பிடித்து சண்டை போட தெரியாது. இவர்களை ஒரு தேசமாய் அந்த கானானுக்குள்ள கொண்டு வரணும்னா அங்கே ஏவியர், எபூசியர், கிர்காசியர், அம்மோனியர், பெலிஸ்தர் என்று 6 விதமான முரட்டு ஜாதியினர் அந்த கானான் தேசத்திலே இருக்கிறார்கள். ஆகவே இவர்களை கொண்டு போய் அப்படியே ஒரே நாளில் கொண்டு வந்து இஸ்ரேல் நாட்டுக்குள்ள இவங்களை விட்டோம்னா இவர்கள் போர்களை கண்டு அந்த மக்களை கண்டு பின்வாங்கி விடுவார்கள். ஆகவே 40 ஆண்டு காலம் உள்ள அவர்களை வழிநடத்தி கொண்டே வரும் பொழுது அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் அரசியல் கற்றுத்தந்தார், பொருளாதாரம் கற்றுத்தந்தார், குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் என்று கற்றுத்தந்தார். ஒவ்வொரு காரியமாய் அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவர்களுடைய கெட்ட குணங்கள், அவர்களுடைய இருமாப்பு, வணங்கா கழுத்துள்ள அந்த தன்மை, அதை ஆண்டவர் தெரிந்துதான் வைத்திருந்தார். அதை சரி செய்வதற்குத்தான் நிறைய தடைகளை அவர்கள் தாண்டி வர செய்தார். ஒவ்வொரு தடைகள் வரும் பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையினிடத்தில் வந்து முறுமுறுத்தார்கள். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் முறுமுறுப்பது, கடவுளுக்கு விரோதம். என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம்? தினம் ஆலயத்துக்கு போய் நம்ம என்னத்தை கண்டோம்? இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு நமக்கு என்ன கிடைச்சது? உண்மையா உத்தமமா ஊழியம் செய்து ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இருந்து கடன்ல தானே இருக்கிறேன். இப்படியெல்லாம் நிறைய நேரங்களில் நம்ம முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கும் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், என்னை குறித்து நீ மனம் சலித்து போனாய், என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டாய் நீ. மனாந்திரமும் பாழும் அவாந்திரமான அந்த வெளியிலே, அந்த காட்டு பாதையிலே, ஒருவனும் கடவாதிருந்த அந்த பாதையிலே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல உங்களை நான் சுமந்து கொண்டே வந்ததை நீங்கள் அறியவில்லையா? ஆண்டவர் தன்னுடைய வேதனையை எரேமியாவுக்கு தெரிவித்து எரேமியா மூலமாய் இஸ்ரேல் மக்களுக்கு அவர் சொன்னார். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் முறுமுறுப்பு. பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு நிருபங்களை எழுதும் பொழுது அவர் அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், நான் பசியோடு இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன், எந்த நிலைமையிலும் மனோரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த மனோரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்பதற்கு எனக்கு ரொம்ப நாள் அர்த்தம் தெரியாது. சிவகாசியில் ஜெபராஜ்னு ஒரு ஐயா இருக்காங்க, இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. மதுரை ராமநாதபுரம் டயசிஸில் மிகப்பெரிய பதவியிலெல்லாம் இருந்து அவர்கள் ஊழியம் செய்தவர்கள், வசனத்துக்காய் போராடுகிற மனிதர்களில் பரிசுத்தவான்கள் அவரும் ஒருத்தர். அந்த ஜெபராஜ் ஐயா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. மனோரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னா முறுமுறுக்காது இருக்க கற்றுக்கொண்டேன். மனோரம்யம்ங்கிறதுக்கு மூல மொழியில் அப்படித்தான் இருக்கான், கிரேக்க பாஷையில். முறுமுறுக்காது இருக்க கற்றுக்கொண்டேன், எந்த நிலைமையிலும் இதை கற்றுக் கொடுக்கத்தான் 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டே வந்தார். 40 ஆண்டு காலம் ஆண்டவர் வழி நடத்தினார்.
இவர்களுக்கு முறுமுறுப்பு வரக்கூடிய காரியமா அந்த தடைகளை கொண்டு வந்து வச்சு கொண்டு வந்தார். ஆனால் இவர்கள் கடைசி வரை திருந்தவே இல்லை, கடைசி வரை திருந்தவே இல்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, 6 லட்சத்திற்கும் அதிகமான ஆண் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்ததுல காலேப் யோசுவா தவிர வேறு ஒருவரும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள போகல. 2 பேர் தான். மற்றவங்கெல்லாம் வனாந்திரத்திலே பிறந்தவர்கள், அது ஒரு 6 லட்சத்துக்கும் அதிகமான பேர். அவங்க தான் உள்ள கூட்டமாக போனாங்க. புறப்பட்டு வந்தவர்கள ஒருத்தரும், இந்த 2 பேர் தவிர ஒருத்தரும் உள்ள வரல. காரணம் முறுமுறுப்பு. கானான் பயணத்தில் ஓவராலாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு குணம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, என்னை நீர் நடத்துகிறீர். 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துனீங்களோ அதே மாதிரி என் ஆயுசு உள்ளவரை என்னை கட்டாயம் நீங்க நடத்துவீங்க, என்னை பரம கானான் கொண்டு சேர்ப்பீங்க. அந்த பரலோக பயணத்துல தான் நான் உங்க கூட வந்துகிட்டு இருக்கிறேன். ஆகவே எனக்கு என்ன பிரச்சனை வந்தால் நான் மனோரம்யமா இருக்கணும். உங்களை நான் முறுமுறுக்கவே கூடாது, உங்களை நான் முறுமுறுக்கவே கூடாது. பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முறுமுறுக்க வேண்டிய தடைகளை கொண்டு வந்து போடுவார். எங்க ஆண்டவரை ஒரு பெயரளவுக்கு அல்லது ஆண்டவரே இல்லாத பல குடும்பங்கள்ல நியாயமான ஆசீர்வாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. கல்யாணம் ஆகுது, உங்களுக்கு குழந்தை சரியான நேரத்தில் குழந்தை பிறக்குது, எல்லார் வீட்லையும் தான் பிறக்கு. பிள்ளைகள் ஒழுங்காக வளருது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்லா படித்து உயர் கல்வி படித்து நல்ல வேலைக்கு வர்றாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமணத்தை பண்ணி வைக்காங்க பெற்றோர். அந்த பிள்ளைகளுக்கும் காலாகாலத்தில் குழந்தை செல்வம் உண்டாகிறது. ஆனால் அவர் மேல் ரொம்ப பற்றுதலாய், இடுக்கமான வாசல் வழியாய் நான் போவேன், நான் பரம கானானுக்கு போகணும், ஆண்டவரை பின்பற்றி போறேன்னு சொல்லி வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வருகிறவருடைய வாழ்க்கையில திருமண தடைகள், திருமணம் முடிந்தாலும் குழந்தை இல்லாத பிரச்சனை, அழுறாங்க. நாங்க நல்லா ஜெபம் பண்றோமே, நாங்க நல்லா ஆண்டவருக்கு பரிசுத்தமா நடக்கிறோமே, கீழ்ப்படிதலோடு இருக்கிறோமே, ஏன் ஆண்டவர் எங்களுக்கு எங்க குடும்பத்தில் வர வேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்கள் கூட எங்க குடும்பத்தில் ஏன் தடையா இருக்கு? மற்றவர்கள்லாம் அழகா அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு தெளிந்த நீரோடை போல, எங்க வாழ்க்கையில ஏன் இப்படி தடைகள்? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்று பொருள். இந்த தடைகளை கண்டு நீங்கள் முறுமுறுத்து விடாதீர்கள். ஐயோ ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, என்னுடைய பிரச்சனை அவருக்கு தெரியுமான்னு சொல்லி ஆண்டவரை பரீட்சை பார்த்து விடாதிருங்கள். ஆண்டவர் மேல் மன தாங்கலாகி மனம் சலித்து போகாதிருங்கள். இத்தனை வருடங்களாய் நேர்மையாய் நான் பின்பற்றி எனக்கு என்ன ஆகும் என்று. சென்னையிலே பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கிளி ஜோசியம் பார்க்கிற ஒரு மனிதன் மனம் திரும்பினான். அவனுக்கு 3 குழந்தைகள். கிளி ஜோசியத்தில் ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை, வறுமையின் கோர பிடியில் இருந்த குடும்பம். அவனுடைய மனைவி 3 பிள்ளைகள். பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அனுப்பலை பிள்ளைகளை, ஏன்னா சாப்பாடே போட முடியல. ஆனால் கிளியை வச்சு மற்றவங்களுக்கு உனக்கு என்ன நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன நடக்கும்னு அந்த கிளி சொல்லலை போல. அவன் நிலைமை அவ்வளவு மோசம். ஒரு நாள் அவன் ரோட்டு ஓரமாக அமர்ந்து கிளி ஜோசியம் பார்த்து கொண்டிருந்த பொழுது, அவன் இருந்த இடத்துல பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு, அந்த நாட்களில் இப்படி மைக்கெல்லாம் கிடையாது, ஒரு தகரத்தை மெகாஃபோன் மாதிரி வளைச்சி வச்சு இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு அந்த ரோட்டு ஓரமாக நின்று கத்துனார். போறவங்க வர்றவங்கலாம் கொஞ்சம் பேர் நின்று கூட்டமாக நின்றுக்கிட்டாங்க. கொஞ்சம் 4 அடி தள்ளி தான் அந்த கிளி ஜோசிக்காரன் உட்காந்துருக்கான். இப்போ அவனுக்கு உள்ள பேசுகிற பிரசங்கியார் தெரியலை, ஆனால் காதில் மட்டும் அவர் பேசுறது விழுது.
அவனுக்கு உள்ளத்தில் ஒரே வேதனை. 2-3 நாளாக வீட்டில் சாப்பாடு இல்லை, பச்சை தண்ணியை குடிச்சிட்டு கிடக்கிறான். யாராவது ஒரு 10 பேர் வந்து நம்மகிட்ட ஜோசியம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் காசு கிடைக்கும், அரிசி வாங்கிட்டு போய் நம்ம காய்ச்சி குடிக்கலாங்கிற ஒரு சூழ்நிலையில் அவன் உட்காந்து அவனுடைய உள்ள அழுதுகிட்டு இருக்கு. ஆனால் இயேசு இயேசுன்னு பேசுகிறவனே அவனுக்கு கோபம் தான் வருது. ஏன்னா அவன் கிறிஸ்தவன் அல்ல. அவன் உள்ளத்துக்குள்ளே ஒரு எரிச்சல், இவங்க ஒரு கூட்டம் இயேசு இயேசுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் அந்த ஊழியக்காரர் பேசினார், உன் மனைவி கூட உன்னை திட்டி இருக்கலாம், காலையில் தான் திட்டி அனுப்பியிருக்கா. உனக்கெல்லாம் ஏழையா குடும்பம், உனக்கெல்லாம் எதுக்கு பிள்ளை, பெத்த பிள்ளைக்கு சோறு போட வக்கில்லை அப்படின்னு ஒய்ஃபு திட்டி தான் அனுப்பியிருக்கா. ஆனால் அதை அவர் அப்படியே சொல்றார், மனைவி உன்னை ரொம்ப திட்டான்னு நீ அழுது கொண்டிருக்கிறாய் சகோதரனே, இயேசு உன்னை பார்க்கிறார், இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு உன்னை வாழ வைப்பார். இவர் சொல்ல சொல்ல இந்த கிளி ஜோசியக்காரன் உள்ளத்துல என்ன வேதனையோ அந்த வேதனையை அப்படியே அவர் சொல்றார். அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே மெதுவா கிளிய கையில் அந்த கூண்டோட எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ள போய் நின்றான். கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு உள்ள போய் பார்க்குறான். அவர் கண்ணை மூடி போட்டு பிரசங்கம் பண்றாரு, கண்ணீர் ஓடுது அவருக்கு. அவருக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டான். அவர் திரும்ப திரும்ப பேசுறார், இவன் வாழ்க்கையவே பேசுற மாதிரியே பேசுறார், யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறார். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் கண்ணை திறந்து பார்த்தாரு, கூட்டமா இருக்க. இந்த இயேசுநாதர் யாருக்கு வேணும், முன்னாடி வந்து முழங்கால் போடு, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னார். முதல்ல ஆளா கிளிக்குண்டோட போய் முழங்கால் போட்டான். அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த மகன் எதுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது, இந்த மகனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, நீங்க இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணார். ஒரு வினாடி தான் ஜெபம் பண்ணார். பாருங்க, இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. வயிற்றுல இன்னும் சாப்பாடு இல்லை, ஆனா ₹1,00,000 கோடி ரூபா கையில் இருந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் உள்ளத்தை அப்படியே நிரப்பிருச்சு. ஜெபம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு, கையில் 5 பைசா இல்லை, இந்த கிளியை மட்டும் கையில் வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் மனைவி பிள்ளைலாம் சுருண்டு படுத்திருக்கு, 2-3 நாளாக சாப்பிடலை, பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்திருக்கு. உள்ளே வந்தவுடனே மனைவி கேட்டா, ஏதாவது கிடைச்சதா ஐயா? ஒன்றும் கிடைக்கல, ஆனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கேன், இன்னைக்கு எனக்கு பசியே இல்லை, நல்லா சாப்பிட்ட மாதிரி திருப்தியாக இருக்கேன். ஏன்யா? நான் இயேசு ரட்சகர், இயேசு ஆண்டவரை சொந்த அப்பாவா சொந்த குலசாமியா நான் ஏத்துக்கிட்டேயா, நான் இப்ப மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்லி அந்த அம்மாக்கு வந்துச்சு பாருங்க கோபம், பயங்கரமா ஏசிட்டாங்க. இதனால வீட்டிலே இருக்க முடியல, மெதுவா வீட்டை விட்டு வெளியில வந்தார். வீட்டை விட்டு வெளியில வந்தவர், என் மனைவி என்ன புரிஞ்சுக்கிடல, என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு, ஆண்டவரே நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன், பசியே இல்லாமல் இருக்கேன், என் மனைவியும் உங்களை ஏற்றுக்கொள்ளணுமே, என் பிள்ளைகளெல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்ளணுமே அப்படின்னு சொல்லி அப்படியே ரோட்டில் அந்த தெருவில் அப்படியே நடந்து போகும்பொழுது அவரை அறியாமலே ஒரு பாட்டு பாடுறார். அழைத்தவரே நடத்திடுவார், நம்பினவர் நான் அறிவேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கென்றே நன்றியுடன் துதித்திடுவேன், அழைத்தவரே நடத்திடுவார். அவரையும் அறியாமலே, வேதமே அவருக்கு இன்னும் தெரியாது, இனிமேதான் படிக்கணும். ஆனால் பைபிளில் உள்ள பல சம்பவங்களை பாட்டா அவர் பாடுறார். பாடி முடித்து ரொம்ப நேரம் கழிச்சு திரும்ப வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் மனைவி எங்கெங்க போனீங்க அப்படின்னு மகிழ்ச்சியா கேட்க, இவருக்கு ஒன்றும் புரியல. நம்மளை இவ்வளவு கேவலமா ஏசுனா என்னம்மா, என்ன நடந்துச்சு? சொன்னா, நீங்க சொன்ன ஏசுநாதர் உயிருள்ள தெய்வங்க,
நான் கண்டுக்கிட்டேன், எனக்கும் இந்த இயேசுநாதர் வேணும். ஏம்மா என்ன நடந்துச்சு? உங்களை ரொம்ப கேவலமாக திட்டி அனுப்பிட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார். ஏம்மா வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டார். நாங்கள் 4-5 பேர் இருக்கோன்னு சொன்னேன். சொன்ன உடனே சட்டி சட்டியாக எனக்கு நல்ல உணவு, சாப்பாடு, ஒரு கல்யாண வீட்டில் மிஞ்சின சாப்பாட்டில் நல்ல ருசியான சாப்பாட்டாக கொண்டு வந்து உள்ளே இறக்கி வச்சுட்டாங்க. நானும் என் பிள்ளைகளும் 3 நாளைக்கு பிறகு இப்போ தான் திருப்தியாக சாப்பிட்டோம். அப்போ என் உள்ளத்தில் யாரோ உணர்த்தினாங்க, உன் கணவர் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு தான் உனக்கு இப்போ சாப்பாடு தர்றாருன்னு. எனக்கு இந்த இயேசு வேண்டும் என்று குடும்பமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் முறுமுறுக்காது இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில். ஒருவேளை பல ஆசீர்வாத தலைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, ஒருவேளை நான் மெய்யாகத்தானே ஆண்டவரை பின்பற்றேன், ஆண்டவரையே நம்பித்தானே இருக்கிறேன், ஏன் என் கடன், எனக்கு ஏன் இவ்வளோ கடன், எனக்கு ஏன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, என்னுடைய பெரிய பையங்க என்கிட்ட பேச மாட்டான். நிறைய தகப்பன் மாதிரி என்கிட்ட அழுறது, ஐயா பையன் +2 வந்துட்டா என்கிட்ட பேசவே மாட்டான் ஐயா. எத்தனையோ குடும்பங்கள் வேதனையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவருடைய அன்பின் வல்லமைகள் இன்று நம்மை சந்தித்து நாம் கற்றுத்தருகிற அந்த பாடத்தை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே, எந்த நிலைமையிலும் நான் முறுமுறுக்காதபடி மனோரம்யமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம கேட்க வேண்டிய எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த சம்பவத்தை தான் அவர் எழுதுகிறார். அவர்கள் முறுமுறுத்தார்கள், அவர்கள் வார்த்தைகளை கேட்டார்கள், ஆனால் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். முறுமுறுப்பு ஏன் வருது? ஆண்டவர் மேலே நல் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு முறுமுறுப்பு வரும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் அவர்கள் கேட்டார்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். நமக்குள் முறுமுறுப்பு வருகிறதா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரைத்தானே பின்பற்றேன், ஏன் எனக்கு இப்படி பிரச்சனைன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற கசப்பு, எனக்குள்ளே இருக்கிற முறுமுறுப்பு, நிறைய நேரங்களில் நான் உம்முடைய வார்த்தைகளை அவிசுவாசமாய் நினைத்திருக்கிறேன். ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி செய்கிறார் எனக்கு புரியல. ஆனால் இன்றைக்கு என்னோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா. நான் மனோரம்யமாய் இருக்கும்படி வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியாக இருக்கவும் பட்னியாக இருக்கவும் பரிபூர்ணப்படவும் நான் கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொன்னது போல என்னுடைய வழி, கடவுள் வழி நடத்துகிற எல்லா வழியிலும் நான் மகிழ்ச்சியோடு கடந்து வர முறுமுறுப்பு என்கிற அந்த பாவத்தை என்னை விட்டு எடுத்து விடும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. பல நேரங்களிலே நாங்கள் மனம் சலித்து போகிறோம் அப்பா. எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அடுக்கடுக்காய் வரும் பொழுது ஜெபத்தில் சோர்ந்து போய் விடுகிறோம், ஜெபம் குறைந்து விடுகிறது, வேத வசனத்தை ஆண்டவரே நாங்கள் அலட்சியப்படுத்தி விடுகிறோம். பல நேரங்களிலே நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்பா. ஆண்டவரை இவ்வளவு நாளும் மெய் மனதோடு பின்பற்றி எனக்கு என்ன கிடைத்தது என்று பல நேரங்களில் யோபுவின் மனைவியை போல நாங்கள் முறுமுறுத்து விடுகிறோம் அப்பா.
ஆண்டவரே, இந்த வினாடியிலே எங்கள் உள்ளத்திலே காணப்படுகிற சலிப்புத்தன்மை, கிறிஸ்தவ வாழ்வின் மேல் ஒரு சலிப்பு, ஆண்டவரே, அநேகரை நம்பி நம்பி ஏமாந்து போய் கிறிஸ்தவர்களே இப்படித்தானா என்று பல நேரங்களிலே நான் சலித்து போய் காணப்படுகிறேன். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நியாயமாக எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராதபடியினாலே, அது தடைபடுகிறபடியினாலே நான் முறுமுறுக்கிறவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்காதவங்களுக்கெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கிறது, ஜெபிக்கிற எனக்கு ஏன் நடக்கலைன்னு சொல்லி திருமண தடைகள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்குது. திருமணமான எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாத தடை இருக்கிறது. எங்களுடைய வீடுகளில் பொருளாதார தடை இருக்கிறது, கடன் பாரம் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க மாட்டீரா? ஆண்டவரே, அதற்கு விரோதமாக நாங்கள் முறுமுறுத்த காரியங்களை எல்லாம் மன்னித்து, ஆண்டவரே மன்னித்து தடைகளை நீக்கி போடும். அப்பா தகப்பனே, மக்க நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் ஆண்டவரே முறுமுறுப்பை முழுமையாய் நீர் மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறபடினால் ஸ்தோத்திரம். முறுமுறுப்பை அவர்கள் உள்ளத்திலிருந்து நீக்கி போடுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என்னை கொன்று போட்டாலும் என் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் ஆசீர்வதியும். அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது திறக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து கொடுத்தீரே, அதே போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பை தாங்க ஆண்டவரே, நல்ல திருமண காரியங்களை ஏற்படுத்தி கொடுங்க. திருமணமானவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் புத்திர பாக்கியத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, நீரவைகளை தயவாய் அவர்களுக்கு இறக்க செய்யும்படி உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பரம கானானுக்கு ஒப்பு கொடுத்து வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். முறுமுறுப்புகளை மாற்றி போடும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.